வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும் வந்தவர்களுக்கெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஏதாச்சும் புரியுதா? வந்தாரை வாழ வைக்கும், ஆனால் வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா யார் வந்தார்? வந்தேரின்னு யாரை சொன்னாங்க? வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்தவங்கள வந்தேரின்னு எல்லா பேரும் யாரை சொல்கிறாங்க? அவங்க பக்கம்தான் அவர் போயிருக்காரு. வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா அப்போ கருணாநிதி அவர்கள் அவங்க குடும்பம்லாம் ஆந்திராவிலேருந்து வந்ததை இங்கே வாழ வச்சாங்கங்கிறத குத்தி காட்டுறாரு. அப்போ அவங்க குடும்பத்தையே தாக்குறாரு. அவங்கக்கிட்டே எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தேரிங்கிறார் அவங்கள. அப்போ அவங்க ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. ரெண்டாவது வந்தவர்களையெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாதான். அப்போ வந்தவர்களெல்லாம் வாகை சூடக்கூடாதுன்னா விஜயை தாக்குறாரு. வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்க்குணம் விட்டகலாம். ஏன்னா இவர் கட்சியை ஆரம்பித்த போனியாகலை, ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அவங்களோட போயிட்டாரு. வயிற்றுச்சல். என்னடா நமக்கு பின்னாடி வந்த ஜூனியர் விஜய், நம்ம எவ்வளோ சினிமா அதில் இருக்கோம், நம்மளாலேயே அரசியலில் ஜெயிக்க முடியலை. இந்த விஜய் நேற்று வந்துட்டு இப்போ அரசியலில் ஃபேமஸ் ஆகிடுச்சுங்கிற வயிற்றுச்சல். அதனால தான் வந்தவர்களெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது அப்படின்ட்டு முதல் லைனில் கருணாநிதி அவங்க குடும்பத்தை தாக்கிட்டு ரெண்டாவது லைனில் விஜயை போட்டு தாக்கிடுறாரு. அடுத்தது மூணாவது லைன், அதுக்கும் அர்த்தம் சொல்லுங்கள் நீங்கள். நான் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சரியானு பாருங்கள், இல்லைன்னா வேறு அர்த்தம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாரு? எங்களுடைய போர் குணம் விடாதுங்கிறாரு. யாருக்கு போர் குணம் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ரிமோட்டை போட்டு உடைச்சார். ஒரு டிவியில் ஸ்டாலின் படம் போட்டு அவர் பேசுகிறத பார்த்த உடனே ரிமோட்டால் டிவியை உடைச்சார், ரிமோட்டை உடைச்சார். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், அந்த போர்க்குணத்தை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். எங்களுடைய போர்க்குணம் அப்படின்னு இவருக்கு போர்க்குணம் இருக்கிற மாதிரி. போர்க்குணம்னா போராடணும், ஸ்பாட்டுக்கு போகணும், பெரிய போராட்டம் நடத்தணும், கைதாகணும். அதுதான் எங்கள் போர்க்குணம்ங்கிறது. அதுதான் சும்மா ரிமோட்டை போட்டு உடைச்சதெல்லாம் போர்க்குணம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த லைன் அது எங்களுடைய போர்க்குணம்னு ஏன் சொன்னாருன்னா அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியலன்னா இவருக்கு போர்க்குணம் இருக்கிற மாதிரி தெரியல, ரிமோட்டை உடைச்சதை தவிர. அதனால் எதுக்கு அது சொன்னாருன்னு புரியலை. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான்.